ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.4 அறிமுகம் பார்க்க என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு கோட்டு துண்டை 3 சமக்கூறிடும் புள்ளிகள் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு கோட்டு துண்டு ஏபின்னு ஒரு கோட்டு துண்டு, அது 3ஆக பிரிக்கக்கூடிய புள்ளி பிஆவும் கியூவாவும் இருக்குன்னா இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. இந்த 3 பகுதியும் சமமா இருக்கு. அந்த கோட்டு துண்டை இரு சமக்கூறிடும் புள்ளினா 1, 3 சமமா பிரிக்கணும்னா 2 புள்ளி நடுவில் வரும். ஒரு கோட்டு துண்டின் நடுப்புள்ளி ஆனது அந்த கோட்டு துண்டை இரு சமக்கூறிடும். இப்ப ஏபின்னு ஒரு கோடு, அதுக்கு எம்ங்கிறது நடுப்புள்ளினா அது 2ஆ பிரிக்கும், நமக்கு தெரியும். இங்கிட்டு 5, இங்கிட்டு 5, இங்கிட்டு 4, இங்கிட்டு 4, அந்த மாதிரி. இதே இது நாம் ஒரு கோட்டு துண்டை 3 சமபாகங்களாக பிரிக்க வேண்டுமெனில் அக்கோட்டு துண்டை 3 சமக்கூறிடுவதற்கு ஏற்ப புள்ளிகளை தேர்ந்தெடுத்து குறிப்பிட வேண்டும். அப்பதான் இதுவும் இப்படி குறிக்கிறோம் அப்படின்னா ஏபி பிக்யூ கியூபி 3 சமமா இருக்கும். ஏபி ஈக்குவல் டு பிக்யூ ஈக்குவல் டு கியூபியா இருக்கணும். கொடுக்கப்பட்ட ஒரு கோட்டு துண்டை 2 புள்ளிகள் 3 சமக்கூறிடும். எத்தனை புள்ளி இருக்கணும்? பி ஒரு புள்ளி, கியூ ஒரு புள்ளியா. இந்த புள்ளிகளை அடைவதற்கான வழிமுறையானது நாம் இரு சமக்கூறிடும், அதாவது நடுப்புள்ளியை அடைவது போன்றதே இதுவும். கொடுக்கப்பட்ட படம் 5.31 உற்று நோக்குவோம். இங்கு கோட்டுத்துண்டு ஏபியை 3 சமக்கூறிடும் புள்ளிகள் பி மற்றும் கியூ ஆகும். இந்த படம் 5.31 கொடுத்துருக்காங்க. இதுல பி கியூங்கிறது 2 புள்ளி இந்த ஏபிங்கிற கோட்டை 3 சமபங்காக பிரிக்குது. பி ஆனது ஏகியூவின் நடுப்புள்ளி மற்றும் கியூ ஆனது பிபியின் நடுப்புள்ளி என்பவற்றை நாம் தெளிவாக உணரலாம். எப்படி இருக்கணும்? 3 சமபங்கா பிரிக்கணும் அப்படின்னா இந்த பிங்கிறது ஏகியூவின் நடுப்புள்ளியா இருக்கும், இந்த கியூங்கிறது பிபியினுடைய நடுப்புள்ளியா இருக்கும். அப்பதான் 3 சமபங்கா நம்மளால பிரிக்க முடியும். பிக்யூங்கிறது ஏபிக்கு நடுவுல இருக்கு, இந்த பிங்கிற புள்ளி ஏகியூவின் நடுப்புள்ளியாகவும் இந்த கியூ என்பது பிபியின் நடுப்புள்ளியாகவும் இருக்கணும் அப்படின்ற. இங்கு முக்கோணம் ஏசிக்யூ மற்றும் முக்கோணம் பிடிபி ஆகியவற்றை கருதுவோம். ஏசிபி எப்படி? முக்கோணம் ஏசிக்யூங்கிற முக்கோணமும் முக்கோணம் பிடிபிங்கிற முக்கோணமும் என்ன முக்கோணங்கள்? வடிவத்த முக்கோணம். இவற்றை வடிவத்த முக்கோணங்களின் பண்புகளில் அடிப்படையிலும் நாம் சரிபார்க்கலாம். உயர் வகுப்புகளில் இதை விரிவாக நாம் விளக்கலாம். இப்ப படத்தை பார்த்துக்கோங்க. ஏபிங்கிறது ஏங்கிற புள்ளி x1 y1ஆவும் பிங்கிற புள்ளி x2 y2ஆவும் இருக்கு. இந்த பிங்கிற புள்ளியும் கியூங்கிற புள்ளியும் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த 2 புள்ளியும் தான் இந்த கோட்டை 3 சமபங்கா பிரிக்க போகுது. ஸோ இதனுடைய கோஆர்டினேட் என்னன்னு தெரியாது, அதனால என்னன்னு எடுத்துக்கிறோம்? ஏ கம்மா பின்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய கோஆர்டினேட் சி கம்மா டி. இதுதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? இந்த பில இருந்து ஒரு செங்குத்து கோடு, இந்த ஏல இருந்து ஒரு செங்குத்து கோடு, இதுல இருந்து ஒரு செங்குத்து கோடு, பில இருந்து ஒரு செங்குத்து கோடு, இப்படி எல்லாம் வரைஞ்சுக்கிட்டு எல்லா முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்களாக வர்ற மாதிரி அந்த வடிவத்த முக்கோணங்களின் பண்புகள் அடிப்படையில் நம்ம அதை எடுத்துக்கிற போறோம். இங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ஏ டேஷ் இந்த இருக்கு இல்லையா, ஏ டேஷ் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு பி டேஷ் கியூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு கியூ டேஷ் பி டேஷ்ன்னு எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நாம் ஒரு கோட்டு துண்டை 3 சமபாகங்களாக பிரிக்கும் பொழுது கிடைமட்டம் மற்றும் செங்குத்து கால்களும் எப்படி இருக்குமா? 3 சமபாகங்களாக பிரிக்கும்ட்டாங்க. அதனால ஏபி ஈக்குவல் டு பிக்யூ ஈக்குவல் டு கியூபி மாதிரி இதுல இருந்து வரைகிற கோடு இந்த அளவும் இந்த ஏ டேஷ் பி டேஷ்ங்கிற அளவும் பி டேஷ் கியூ டேஷ்ங்கிற அளவும் கியூ டேஷ் பி டேஷ்ங்கிற அளவும் சமமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே போல இந்த பக்கமும் செங்குத்தா பார்த்தோம்னாலும் அதே போலதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்குதான் அதையும் 3ஐயும் ஈக்குவலா போட்டிருக்காங்க. எப்படி இந்த வேல்யூ எல்லாம் வருதுன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த ஏ வந்து x1 y1ஆ இருக்கு, பி வந்து x2 y2ஆ இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்ப எனக்கு வந்து இந்த பாயிண்ட் இந்த வேல்யூ எவ்வளவு, இது எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். இது x2ஆ இருக்கு, இது x1ஆ இருக்கு. ஸோ இந்த கிடைமட்ட கோடு ஏ டேஷ் பி டேஷ் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். எதை கண்டுபிடிக்க போறேன்? ஏ டேஷ் பி டேஷ் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஏ டேஷ் பி டேஷ் வேல்யூ வேணும்னா
ஓபி டேஷ் மைனஸ் ஓஏ டேஷ்னு எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஓபி டேஷ் மைனஸ் ஓஏ டேஷ்னு எழுதலாம். ஓபி டேஷ் எவ்வளவு? x2 கிடைமட்ட வேல்யூ. ஓஏ டேஷ் எவ்வளவு? x1. ஸோ a dash b dash is equal to x2 minus x1. ஆனா இந்த x2 minus x1 இந்த இது எத்தனை பாகங்களாக பிரிக்குது? 3 சம பாகங்களாக பிரிக்குது. ஏன் என்ன எழுதி வச்சிருக்கோம்? a dash b dash equal to p dash q dash equal to q dash b dash. ஸோ இப்போ இதுல இருந்து இது முடிக்க இருக்குது ஒரு 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 பங்கா பிரிக்கணும்னா 3 3 3. ஸோ அதனால என்ன போட்டிருக்காங்க? இந்த a dash b dash x2 minus x1 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை 3ஆ பிரிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இதை x2 minus x1 by 3, இதுவும் x2 minus x1 by 3, இதுவும் x2 minus x1 by 3. இது கிடைமட்ட டிஸ்டன்ஸ் மாதிரியே செங்குத்து தூரத்தை அப்படியே போட்டிருக்காங்க. இது ஏங்கிற புள்ளிக்கு நேரம் இருக்கிறதுனால இது என்ன இருக்கும்? y1 இருக்கும். பட் இந்த 3 எப்படி இருக்கும்? a டபுள் டேஷ் b டபுள் டேஷ், இது ஏக்கு எதிர்த்தாப்புல இருக்கு, பிக்கு எதிர்த்தாப்புல இருக்கு, கியூக்கு எதிர்த்தாப்புல இருக்கு. இங்க கீழே கிடைமட்டத்துல a dash p dash q dash b dash குறிச்சிருக்கோம். இங்கிட்டு செங்குத்தா டபுள் டேஷ் குறிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் y2 minus y1 வரும். அதை 3 பங்கா பிரிக்கிறதுனால y2 minus y1 by 3, y2 minus y1 by 3, y2 minus y1 by 3 போட்டிருக்காங்க. இதை முதல்ல இந்த படத்தை கிளியரா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜருக்கு வரும். இப்போ நமக்கு p தான் கண்டுபிடிக்கிறது. p என்னது? a, b. ஏங்கிறது என்னது? x ஆயத்தொலைவு. x ஆயத்தொலைவு a, இந்த p உடைய x ஆயத்தொலைவு என்னது? OP டேஷ். ஸோ OP டேஷ் வேணும். என்ன வேணும்? OP டேஷ் எனக்கு வேணும். அப்போ OP டேஷ் வேணும்னா என்ன எழுதலாம்? OP டேஷ் இஸ் ஈக்குவல் டு OA டேஷ் பிளஸ் A டேஷ் B டேஷ் எழுதலாம் இல்லையா? இந்த OP டேஷ் வேணும்னா OA டேஷ் பிளஸ் A டேஷ் B டேஷ் போட்டாச்சா? OA டேஷ் என்னன்னு குறிச்சிருக்கோம்? x1ன்னு குறிச்சிருக்கோம். A டேஷ் B டேஷ் என்னன்னு குறிச்சிருக்கோம்? x2 மைனஸ் x1 by 3ன்னு குறிச்சிருக்கோம். எழுதியிருக்காங்களா? OA dash x1, A dash B dash வந்து x2 minus x1 by 3. LCM எடுத்து சுருக்கணும்னா இந்த ஆன்சர் 3x1 plus x2 minus x1 வரும். 3x1ல இருந்து ஒரு x1 போச்சுன்னா 2x1. ஓகே, இப்போ ஐங்கிறது b கோஆர்டினேட். இந்த b வேணும் எனக்கு. b வேணும் அப்படிங்கிறதுல pb dash வேணும் எனக்கு. bங்கிறது pb dash. pb dashங்கிறது அப்படியே நேர ஈக்குவலா இங்கே வந்துடும். OP டபுள் டேஷுக்கு வந்துடும். இது வேணும் அப்படின்னா இதையும் கூட்டணும். எதையும்? OA டபுள் டேஷ்லையும் A டபுள் டேஷ்ல P டபுள் டேஷ்லையும் கூட்டணும். போட்டிருக்காங்களா? PB டேஷ்ங்கிறது நமக்கு y1 இருக்கு, பிளஸ் இது வந்து y2 மைனஸ் y1 by 3 இருக்கு. ஸோ இங்கேயும் LCM எடுத்து சிம்பிளை பண்ணினா இந்த ஆன்சர் வந்து. ஸோ Pங்கிற அந்த இது கோஆர்டினேட் A, B தானே எடுத்தோம் P. அப்ப ஏக்கு வேல்யூவை போட்டாச்சு, பிக்கு வேல்யூவை போட்டாச்சு. ஓகே, அதே போல கியூங்கிறது சி, டின்னு எடுத்திருக்கோம். அப்ப சி வேணும் எனக்கு. இந்த சி வேணும். சிங்கிறது எக்ஸ் கோஆர்டினேட். இதுல இருந்து இது முடிக்க ஓ கியூ டேஷ் எனக்கு. அப்ப சிங்கிறது எக்ஸ் கோஆர்டினேட் ஓ கியூ டேஷ் வேணும். ஓ கியூ டேஷ் அப்படிங்கிறது எது ரெண்டையும் கூட்டினா ஓ ஏ டேஷையும் ஏ டேஷ் கியூவையும் கூட்டலாம், அல்லது ஓ பி டேஷையும் பி டேஷ் கியூ டேஷையும் கூட்டலாம். ஓ பி டேஷ் ஆல்ரெடி நமக்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? இங்க 2x1 plus x2 by 3 கண்டுபிடிச்சிருக்கோம், plus x2 minus x1 by 3 எழுதியிருப்பாங்க. பாருங்க, OQ dash equal to OB dash minus Q dash B dash. OQ dash வேணும் அப்படின்னா OP dashல இருந்து Q dash B dash கழிச்சிடலாம். எந்த வழியிலனாலும் எடுத்துக்கலாம். நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். ஆனா ஆரிஜின்ல இருந்து கொண்டு வரணும். OB dash minus OQ dash தான் நமக்கு C வேணும். C தானே வேணும். இது வேணும் எனக்கு. இது வேணும்னா OB டேஷ்ல இருந்து B dash Q dash கழிச்சிருக்காங்களா? ஸோ x2 minus x1 by 3 LCM இருக்காங்க. அதே போல ஒய்க்கு ஒய்ங்கிறது டி வேணும். இந்த டி வேணும். ஓ கியூ டபுள் டேஷ் வேணும். ஓ கியூ டபுள் டேஷ் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஃபுல் டி தான் எனக்கு இது வேணும். இதை ஓ பி டபுள் டேஷ்ல இருந்து இந்த கியூ டேஷ் பி டேஷ்ல இருந்து கழிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதை சுருக்கணும்னா 2y2 plus y1 by 3, இதை சுருக்கணும்னா 2x2 plus x1 by 3ன்ற மாதிரி. அப்போ ட்ரை செக்ஷனுக்கு உரிய ஃபார்முலா, அதாவது ஒரு கோட்டை 3ஆ பிரிக்கக்கூடிய ஒரு இது புள்ளிக்கு 2 புள்ளிகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா
இது ஒரு புள்ளி, இது ஒரு Pங்கிற புள்ளி x2 + 2 x1/3 y2 + 2 y1/3. இதே இது Qங்கிற புள்ளி அப்படியே மாற்றி 2x2 + x1/3 2y2 + y1/3. ஓகே, இது ரெண்டு புள்ளிகளும் ட்ரைசெக்ஷனுக்கான ஃபார்முலா. ஓகே, இது ரெண்டையும் கவனமாக படிச்சு. இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. இந்த ரெண்டு புள்ளிகளும் நம்மளுக்கு x1 x2 மட்டும் தெரிஞ்சால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 3 பிரிவுகளாக பிரிக்கக்கூடிய புள்ளிகளை நாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து பிரிவு சூத்திரம். கோட்டு துண்டை இரு சமக்கூறிடுதல் மற்றும் 3 சமக்கூறிடுதல் பற்றி நாம் கற்றோம். இப்போது புள்ளிகள் x1 y1 மற்றும் x2 y2 ஆகியவற்றை இணைக்கும் கோட்டு துண்டை m/n என்ற விகிதத்தில் பிரித்தலை கற்றுக்கொள்ளும். 2ஆ பிரிக்கிறது பார்த்தோம், 3ஆ பிரிக்கிறது பார்த்தோம். இப்ப வேற விகிதத்துல இதை 2 பங்காவும் இதை 3 பங்காவும் இதை 4 பங்காவும் இதை 7 பங்காவும் அப்படி பிரிக்கிறது, வேற விகிதத்துல பிரிக்கிறது, m/nங்கிற விகிதத்துல பிரிக்கிற புள்ளிய கண்டுபிடிக்க போறோம். ஒரு கோட்டு துண்டு AB மற்றும் ஒரு மிகைமெய் எண் R கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஆரிஜின், இது ஏங்கிற புள்ளி, இது பிங்கிற புள்ளி, இது x1 இது x2 இருக்கு. இந்த Pங்கிற புள்ளி என்ன விகிதத்துல பிரிக்குது? R:1ங்கிற விகிதத்துல பிரிக்குதுன்னு எடுத்துக்கிறாங்க. ABயை R:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும் புள்ளியின் ஆயத்தொலைவுகளை காண இருக்கிறோம். இப்ப எப்படி நமக்கு வேணும்? AP 6, ஓகே, PB ஒரு அலகு. அப்ப AP/PB = R/1. அப்ப AP = R × PBன்னு எழுதியாச்சு. இந்த AP எனக்கு வேணும். AP என்ன செய்வேன்? OP - OA போடலாம். OP என்னது? X, OA x1. ஸோ x - x1. ஓகே, இந்த PB வேணும். PB வேணும்னா என்னது? OB - OP x2 - x. ஸோ இந்த ஆரை உள்ள எடுத்துட்டு போய் பெருக்கி இதெல்லாம் சுருக்கணும் அப்படின்னு சொன்னா RX2 - RX = x - x1 வரும். அப்போ இங்க x மட்டும் எனக்கு வேணும்னால x எல்லாம் ஒரு பக்கம் ஆர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போறான். RX2 + x1 = RX + x. ஓகே, இப்போ எக்ஸை காமன் எடுத்தா R+1 வரும். ஸோ RX2 + x1 வெறும் எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு எக்ஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும். RX2 + x1/R+1 வந்து இதுதான் சுருக்கியிருக்காங்க. உள்ளே கொண்டு போய் பெருக்கி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் இந்த முடிவை ஒரு கோட்டின் மேல் அமைந்துள்ள எந்த ஒரு புள்ளிக்கும் பின்வருமாறு பொதுமைப்படுத்தலாம். இப்போ ஒரு கோடு எடுத்துக்கிறாங்க, ஏபிங்கிற கோடு, அது Pங்கிற ஒரு புள்ளி, x, y ஏங்கிற புள்ளி x1 y1, பிங்கிற புள்ளி x2 y2. அப்ப இதுக்கு நேர அப்படியே செங்குத்து கோடுகள் வரைஞ்சு இந்த படத்தை கிளீனா புரிஞ்சு வச்சுக்கிடுவோம். இது ஏக்கு நேர இருக்குது A'. அப்ப இது இதோடைய x கோஆர்டினேட் x1 இருக்கும். x அச்சு மேல இருக்கனால இதனுடைய வேல்யூ y வேல்யூ 0. அதே போல இதுக்கு நேர இருக்கனால x கோஆர்டினேட் x, y கோஆர்டினேட் 0. இங்க இதுக்கு நேர இருக்கனால x கோஆர்டினேட் x2, y கோஆர்டினேட் 0. ஏன்னா இது x அச்சின் மேல அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அதே போல இந்த பக்கம் y கோஆர்டினேட் மேல இருக்குன்னா x-க்கு வேல்யூ 0 ஆயிரும், y-க்கு அதுக்கு நேர இருக்க y வேல்யூஸ் வந்துடும். இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்? AP = PB' = R:1. இந்த ABயை இந்த P R:1 அப்படிங்கிற விகிதத்துல பிரிக்குதுன்னா AP/PB = R/1 போடலாமா? R/1. அந்த R அங்கிட்டு கொண்டு போயிருக்காங்க. இந்த AP அதே போல A', P'/P'/P'/B' R:1 எழுதிக்கிறாங்க. இந்த கீழே இருக்கிறதையும் எழுதுறாங்க. இதே விகிதத்துல இதுவும் பிரிக்குது அப்படின்னா R:1 எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த A'/P'/P'/B' = R/1 கிராஸ் மல்டிப்ளை பண்றாங்க. ஸோ A'/B' = R × P'/B' ஆகுது. A'/P' எனக்கு வேணும். A'/B' வேணும் அப்படின்னு சொன்னா அதை எப்படி கழிக்கலாம்? OP' இருந்து OA' கழிக்கலாம். OP' எவ்வளவு? X, OA' எவ்வளவு? x1 போட்டுருக்காங்களா? = R × P'/B' வேணும். அது OB' - OP', அதாவது x2 - x போட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து இதே போல உள்ள கொண்டு போய் பெருக்கி சுருக்குனா எக்ஸ் வேல்யூ கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் இப்போ செஞ்சோம் இல்லையா? அதே போல இதே வழியில y வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ y = RY2 + y1/R+1 வந்துடும்.
ஏ மற்றும் பிக்கு இடையில் பி இருக்கிறதுனால ஏபி பை பி டேஸ் ஈக்குவல் டு ஆர் எனில் நாம் பெரும் வாய்ப்பாடு பி ஆனது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் குவாடினேட்டுக்கும் ஒய் குவாடினேட்டுக்கும் கண்டுபிடிச்சதை போட்டிருக்கோம். இது வந்து R:1ங்கிற ரேஷியோல R:1க்கு பதிலாக M:N எடுத்துக்கிட்டோம்னா ஆறுங்கிற இடத்துல எம்மையும் ஒன்னுங்கிற இடத்துல என்னையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபார்முலா எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஆறுக்கு பதில் mx2 பிளஸ் 1 அதுக்கு nx1 பை m பிளஸ் n, அதே போல my2 பிளஸ் ny1 பை m பிளஸ் n ஆகும். இதுதான் நிலையான வாய்ப்பாடு. ஒரு இரண்டு புள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு கோட்டு துண்டை இன்னொரு புள்ளி பிங்கிற புள்ளி m:n விகிதத்துல பிரிக்குது அப்படின்னா அந்த p உடைய ஆயத்தொலைவுகள் mx2 பிளஸ் nx1 பை m பிளஸ் n, my2 பிளஸ் ny1 பை m பிளஸ் n. இதுதான் நிலையான ஃபார்முலா. இதை நல்லா படிச்சுக்கணும். விகித பிரிவு சூத்திரம். m=n=1 எனில் நிகழ்வது என்ன? நாம் முன்பே நிறுவிய முடிவு ஒன்றை அடையாளம் காண முடிகிறதா? m1 n1 அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஃபார்முலா இப்போ என்ன எழுதணும், mx2 பிளஸ் nx1 பை m பிளஸ் n எழுதணும். இப்போ எம்முக்கு என்னுக்கு 1 போடுங்க. அதே போல் ஒய்க்கு வந்துடும், y1 பிளஸ் y2 பை 2ன்னு வந்துடும். இப்போ இது எந்த ஃபார்முலா? மிடில் நடுப்புள்ளி ஏக்கும் பிக்கும் m:n 1:1ங்கல மையப்புள்ளிக்கான சூத்திரமாக வந்துடும். ஓகே. அடுத்து AP:PB' = 1:2 அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு கோடு வரைய சொல்றாங்க. ஏ பி நடுவில் பி இருக்கு. அது எந்த விகிதத்தில் பிரிக்குது? ஏபி 1 பிபி வந்து 2 இருக்குன்னா அதே போல் இன்னொன்று ஏபி கியூ பிரிக்குது. எப்படி பிரிக்குது? 2:1ங்கிற விகிதத்தில் பிரிக்குது. அப்படின்னா AP:AB என்ன, AQ:AB என்ன? ஏபி 1 ஏபிங்கிறல 1 2 கூட்டுனா 3 மடங்கு. இங்கே ஏக்யூ 2 ஏபி 3 அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகே. AP:AB 1:3 ஆகும். AQ:ABனா ஏன்னா 2:1ங்கிற விகிதத்தில் பிரிச்சுன்னா 2:3 ஆகும். குறிப்பு: புள்ளிகள் x1, y1 மற்றும் x2, y2வை இணைக்கும் கோட்டு துண்டை x அச்சு பிரிக்கும் விகிதம் -y1/y2 மற்றும் y அச்சு பிரிக்கும் விகிதம் -x1/x2. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். 3 புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையுமெனில் அவற்றின் ஒரு புள்ளி மற்ற இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை R:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும். 3 கோடு ஒரே கோட்டு மேல, 3 புள்ளிகளும் ஒரே கோட்டு மேல இருக்கணும். 3 புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையுமெனில் அவற்றின் ஒரு புள்ளி மற்ற இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை R:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும். கொடுக்கப்பட்ட 3 புள்ளிகளும் ஒரு கோட்டில் அமையும் பொழுது மட்டுமே பிரிவு சூத்திரம் பயன்படும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 3 புள்ளிகளும் ஒரே கோட்டில். இந்த பிரிவு சூத்திரமானது ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம், உள்வட்ட மையம், வெளிவட்ட மையம் போன்றவற்றை காண பயன்படுகிறது. எதுக்காக இந்த சூத்திரம் அப்படின்னா இந்த சூத்திரத்தை வச்சு நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இயற்பியலில் இது பொருளின் பொருண்மை மையம், சமநிலை புள்ளிகள் போன்ற பலவற்றில் பயன்படுகிறது. இந்த பிரிவு சூத்திரம் வந்து ஒரு பொருளுடைய மையம் எங்க இருக்கு, சமநிலை புள்ளி எங்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு இந்த பிரிவு சூத்திரம் நமக்கு யூஸ் ஆகும். அதனாலதான் இதை இங்கே நம்ம படிக்கிறோம். இதனுடைய பயன்பாடு, வாழ்வியல் பயன்பாடு என்னன்றதுக்கு இந்த விளக்கம்.